ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி நல்லா கேட்கலா. ஓகே, போன வழியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து AS2ல் இருக்கக்கூடிய ஒரு சம் வந்து நடத்தியிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாவது சம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அந்த சம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். அது எப்போ கேட்ட கொஷின்னா 2010 மே மந்த்தில் கேட்ட கொஷின் தான். ஓகேவா? ஸோ சம்குள் டேரெக்டாக போயிடலாம், ரொம்ப வளவலாம் பேச வேணாம். ஓகேவா? ஸ்டார்ட் வித் ரிவிஷன்ஸ் டு ASF. வில் யூ வேல்யூ த இன்வென்ட்ரி இன் த ஃபாலோவிங் காஸ்ட் பட் liquorum of the finished goods, costing of material cost 10 per kg, direct labor cost 20 per kg, and direct value production overheads 10 per kg. Finished production charge of the year on normal corporate 1 lakh kg is 10 lakh. 2 kg is finished goods are and at the end of இயர். ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சம்ஸ் பார்க்கும்போது நேராக புரியும். சம்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து சொல்யூஷன் போட்டேன். தென் வந்து அவங்க வந்து 2000 kg வந்து ஸ்டாக் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா? சூப்பர். இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் வந்து பர்டிகுலர் அண்ட் ரேட் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கூட்ட போகிறோம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட் நம்மளுக்கு டேரெக்டாக வந்து வந்திருக்கு டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டைரக்ட் மெட்டீரியல் எங்கே இருக்குது, இந்த இருக்கா மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்லி 100 per kg கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 per kgயும் தென் நம்மளுக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ வந்துருக்கு 2 kg இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 kg ரெடி பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு கேஜிக்கு எவ்வளோ ஆகிருக்குன்னா 100 rupees ஆகிருக்கு. அப்போனா 2000 kgக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ 2000 kgக்கு எவ்வளோ வந்திருக்கும் பர் கேஜிக்குனா 2 லட்ச ரூபா இல்லையா? ஸோ அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வந்து 2 லட்ச ரூபா. ஓகே, சூப்பர். அப்புறம் டைரக்ட் லேபர் காஸ்ட், அது 1 kg ரெடி பண்ணுறதுக்கு 20 ரூபாவா. ஸோ அப்போ 2000 kg ரெடி பண்ணுறதுக்கு 40,000. ஓகேப்பா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் 10 per kg ஆகுது. ஸோ அப்போனா 20,000 ரூபா இல்லையா? ஓகே, ஸோ இது மூணுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2,60,000 வருது இல்லையா? ஸோ அது இல்லாமல் இன்னொன்று பண்ணும், அதாவது ஃபினிஷ்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். அதாவது ஃபினிஷ்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்னு நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொடுத்துருக்காங்களா? ஃபினிஷ்டு ப்ரொடக்ஷன் நார்மல் டேஸில் வந்து 1 lakh இருக்குமா? ஸோ நார்மலாக வந்து 1 lakhலேருந்து 10 lakh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 lakhs மேலேயும் தென் 1 lakh கீழேயும் கொடுத்து நம்ம மெயின் அதாவது வகுத்துக்கிட்டு அதை வந்து 2 lakhsல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், பெருக்கிக்கிறோம். பெருக்க நம்மளுக்கு 20 lakh கிடைக்குது. இது மொத்தமாக கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2 lakhs 80,000 வருது இல்லையா? ஸோ இதை நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், வேல்யூ ஆஃப் கோஸ்டிங் ஸ்டாக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ சமூகத்தில் தான் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு சொல்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.